ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் எளிமையான முறையில் சிம்பிளாக ஒரு சிக்கன் ரைஸ் வீட்டு முறைப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கலாங்க. 1/2 kg சிக்கனுக்கு 50 கிராம் மசாலா கரெக்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1/2 லெமன் இது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே 1/2 kg சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. சிக்கனில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும். உங்களுக்கு மைதா மாவு சேர்த்த வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவு இருந்தால் கூட கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இப்படி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலாலாம் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள். சிக்கன் மசாலாலாம் பிரியாமல் நல்லா சிக்கன்லேயே ஒட்டி சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்லா கை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி கை விட்டு அமுக்கி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மசாலாலாம் நமக்கு ஒட்டும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமே எவ்வளோ அழகாக நமக்கு மசாலாலாம் நல்லா ஒட்டி சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாங்க. தட்டு போட்டு மூடி நல்லா மசாலாலாம் ஊற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சிக்கனில் மசாலாலாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும். சிக்கனோட மசாலா ஒட்டி உதிராமல் கிடைக்கும் நமக்கு. இப்போ வானல் நிறைய போடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு போட்டாவே போதும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு போட்டாலே போதுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை, நல்லா சிக்கன்லேயே ஒட்டி சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்து எடுத்ததுக்கப்புறமா வானலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 3 முட்டையும் சேர்த்துக்கலாங்க. 3 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி முட்டையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா வானல்லே ஒரு பக்கமாக நான் எடுத்து விட்டுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் தட்டில் கூட தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் இதிலே இடம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு பக்கமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். நம்ம வீட்டு முறைப்படி சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு உடம்புக்கு எந்த இதுவும் இல்லைங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ முட்டை இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் ஒரு பக்கமாக போகாமல் எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பொரித்து வச்சுருக்க சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாதமும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். பார்க்கவே சாதம் நல்லா நமக்கு உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாதத்தை உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. சில பேர் வந்து இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துவாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்த்தாம வெறும் முட்டை, வெங்காயம் இதெல்லாம் மட்டும் சேர்த்துட்டு நம்ம சூப்பரான சிக்கன் ரைஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் பாருங்கள். இப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ வாசத்துக்காக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான சிக்கன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.